அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேசர் சந்திக்கும் நேரம். இந்த நேரத்தில் உங்கள் ஆத்தும நேசர் இயேசு உங்களோடு கூட அவர் பேச விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுது. ஏன் எழும்ப முடியவில்லை? நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்னுடைய துணை எனக்கு ஆதரவாக இருந்தால் நான் இந்த நிலைமைக்கு நான் வருவேன். என்னுடைய துணை, அதாவது கணவன் இல்லைன்னா மனைவி, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் சில போராட்டங்கள் வந்துட்டே இருக்கும் இல்லையா? சில ஈகோ பிரச்சனையும் வரும். சில பண பரிமாற்றங்களில் சில கசப்புகள் வரலாம். இல்லைன்னா குழந்தையுடைய வளர்ப்பில் ஃபீஸ் கட்ட வேண்டிய காரியங்கள், அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவைகளுக்காக சரியான நேரத்துக்கு பணம் வரல அப்படின்னா அந்த வீட்டில் அன்றைக்கு கலவரம் தான் இல்லையா? ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற காரியம். அதே போல் வாடகை வீட்டில் இருந்தால் அந்த வாடகையை சரியாக கட்டணும் இல்லையா? மளிகை ஜாமான கரெக்டாக வாங்கி போடணும். வீட்டுக்கு வேண்டிய அத்தனை தேவைகளும் நம்ம சந்திக்கணும். ஏதாச்சும் நகையை அடமான வச்சுருந்தா அதுக்கு வட்டி கட்டணும் இல்லையா? ஏதாச்சும் லோனுக்கு எடுத்திருந்தோம்னா அந்த லோனை கரெக்டாக கட்டணும். ஒவ்வொரு பாரங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்கும். ஒரு மாதம் தொடங்கினா அந்த சம்பளம் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த சம்பளத்துக்கு ஒரு பட்ஜெட் போடுவோம். இது இப்படி அடைக்கணும், இது இப்படி அடைக்கணும், அது அப்படி அடைக்கணும். கடைசியில் எதுவுமே நம்ம சேர்த்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால நம்மளோட வாழ்க்கையில் எழும்ப முடியாத ஒரு காரியம் வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52 எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதென்ன பணமின்றி மீட்கப்படுவீர்கள் அப்படின்னா, உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து மகிமையான தேவகுமாரன் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த இரத்தத்தின் ஊடாக விலை கிரயம் நமக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. பாவத்தினால் வருகிற சகல காரியத்துக்கும் ஒரு விலை கிரயத்தை ஆண்டவர் செலுத்திவிட்டார். உன் வல்லமையை தரிச்சுக்கொள். பாருங்க, ஒரு ஞானம் நமக்கு இல்லை அப்படின்னா அந்த காரியத்தை நம்மால செய்யவே முடியாது. ஒரு அறிவு நமக்கு இல்லைன்னா அந்த காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கறதுக்கு முடியாது. அப்போ ஞானம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சிட்டு இருக்கிற அந்த பழைய நினைவுகளை ஆண்டவர் சொல்றாரு, தூசியை போல உதறிற, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இத தூசியை போல உதறிட்டு. ஏன் அப்படின்னா மனுஷன் ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கைங்கிறது இல்லை. நம்பிக்கையை ஆண்டவர் சொல்றாரு, என் மேல நீ வச்சிரு, நான் செய்வேன் அப்படி நீ நம்புறியா? அப்ப இந்த தூசி, இந்த கடன்கிறது உங்களுக்கு ஒரு தூசின்னு நினைச்சுக்குங்க. இதை உதறி விட்டு, இந்த பாவத்தை உதறி விட்டு, இந்த கவலையை உதறி விட்டு மேலே எழும்ப முடியாதபடிக்கு இருக்கிற உன் வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள வளர முடியாம, ஃபினான்ஸ்ல முன்னேற முடியாம, வேத வாசிக்கிறதுக்கு சரியாய் வாசிக்க முடியாம, கர்த்தருக்கு நேரத்தை சரியா கொடுக்க முடியாம இருக்கிற சகல காரியத்தையும், இது இவ்வளோ பழுவா இருக்குது, என்னால முடியுமா, இப்படி இத்தனை பிரச்சனை இருக்குது, நான் என்ன செய்யறது? அந்த கவலையை ஆண்டவர் சொல்றார், உதறி. பணமின்றி விற்கப்பட்டீர்கள். நீங்க பணமின்றி, வேதவசனம் சொல்கிறது, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
நீங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால மீட்கப்படுவீங்க. ஒரு மனுஷனுக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அவனுடைய பாவ பாரத்திலிருந்து, பாவ பிடியிலிருந்து அவன் முதல்ல விடுதலை ஆகிறது தான். அந்த விடுதலையை ஆண்டவர் உங்களுக்கு இயேசுவின் இரத்தத்தால் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த சமாதானம் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாவே உங்களுக்கு அடுத்தது என்ன தோணும் தெரியுமா? எல்லாவற்றையும் இயேசு எனக்கு செய்து முடிப்பார். கண்டிப்பா. ஜெப நேரத்தை பிசாசு சத்துரு திருடுகிறான் இல்லையா? தேவைகள் அதிகமா இருக்கனால ஒரே ஒரு காரியம், உன் தேவையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கு இல்லையா? அவருடைய பாதத்துல உட்கார்ந்து துதிச்சு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர் எனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தை அவர் மேல் வைக்கிற பொழுது இந்த பாரம் பெருசா தெரியாது. வேத வசனம் சொல்கிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன் கடன் அடைக்கப்படும், பிரச்சனை மாறும், உன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகள் சந்திக்கப்படும், உங்க பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு ஃபினான்ஸ் பிரச்சனை கண்டிப்பா தீரும். உனக்கு இருக்கிற அந்த சம்பாத்தியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீ கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற பொழுது உண்மையாலுமே உன் வாழ்க்கையில 5 அப்பம் 2 மீன் தேவன் ஆசீர்வதித்து பழுகி பெருக செய்தது போல அவர் ஆசீர்வதித்து பெருக செய்ய போகிறார். வாழ்க்கை எழும்பி கட்டப்படும். கர்த்தருடைய வல்லமை உனக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. இந்த தூசியை உதறிவிட்டு எழும்பு. வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி, கணவன் மனைவிக்கு இடையில ஒரு மகிழ்ச்சி. சண்டை போட வேண்டாங்க. 2 பேரும் கரங்களை கோத்தி, இந்தந்த பிரச்சனை இப்படி இருக்கு சாமி, இந்தந்த பிரச்சனைக்கு நாங்கள் என்ன செய்யணும், இவ்வளவுதான் வருமானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கரத்தை பிடிச்சு ஜெபிக்கிற பொழுது எவ்வளோ பெரிய கட்டுகளா இருந்தாலும், எவ்வளோ பெரிய சாபங்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்களா இருந்தாலும், கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது என்று சொன்ன தேவன் அவ்வளோ பெரிய வல்லமை உங்களுடைய ஜெபத்தில் இருக்கிறது. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆலோசித்து செய்ய ஆண்டவருடைய ஆலோசனையை கேளுங்க. அதோட பிள்ளைய அதிகாலையில் எழுந்து ஜெபத்தில் காத்துருங்க. கர்த்தரோட வேத வசனம் உங்களோடு பேசும், ஆறுதலை கொடுக்கும். உங்க பிள்ளைகளையும் அதே ஜெபத்துல நீங்க வளர்த்து, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, இதெல்லாம் தூசியான காரியம். இன்னொரு தூசி இருக்கு, என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மன பாரம் ஒரு தூசி. பாவ பாரத்தையும் சொல்றாங்க. இந்த பாவமா இருக்குதா, இது நீ உதறி விடு. இது தூசி. தூசியை போல இருக்கிற காரியத்தை நீ ஏன் ஒட்டிட்டு இருக்கிற? நண்பர்கள் தூசியை போல இருப்பாங்க, பதற கூப்பிடப்படுகிறது. அவங்க கூட நீ எதுக்கு ஒட்டிட்டு இருக்கிற? அதை உதறிடு. கர்த்தருடைய வல்லமுனை தேடி வருது. கர்த்தருடைய பலன் வரும் பொழுது கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவ. ஓடினாலும் களைப்படைய மாட்டாய், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய். கர்த்தரை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நீ எழும்பு. முதல்ல அதிகாலமே எழும்பு. கர்த்தருக்கு நேரத்தை கொடு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். God bless you. God be with you. இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம். நாளை சந்திப்போம்.